Hello guys, this is Bharat from Beard Voice. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிஸ்ஸிங் சாப்டர் 1 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு, அதாவது போன ஃப்ரைடேக்கு ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு வந்தேன். அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ மறுபடியும் எல்லோரும் வெல்கம் டு Beard Voice. இப்போ நம்ம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் எடுத்திருக்காங்க. இல்லை அருண் விஜய், எமி ஜாக்சன்லாம் நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது ஒரு ஜெயிலராக இந்த படத்தில் வராரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு அட்டாக், மிஷின் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, மிஷின் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அருண் விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேஷனில் அவங்களோட அந்த வில்லனோட ஆளுங்க மாட்டிக்கிறாங்க. அந்த வில்லன் வந்து அவங்கள விட சொல்கிறாரு, ஒரு டிமாண்ட் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா அருண் விஜய் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துக்கப்பட்டான்றாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லன் பார்த்திங்கன்னா அருண் விஜயோட ஒய்ஃபை பார்த்திங்கன்னா கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருண் விஜய் வந்து அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஏதோ அடிபட்டுருது. அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணாத சரியாகவும் டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அருண் விஜய் பார்த்திங்கன்னா லண்டனில் தான் பண்ணணுன்னு பெரிய டாக்டர் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால பார்த்திங்கன்னா அருண் விஜயும் அவங்க பொண்ணு பார்த்திங்கன்னா லண்டனுக்கு போகிறாங்க. லண்டனுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு வந்து வேணும் இல்லையா. அவங்க வந்து அருண் விஜய் பார்த்திங்கன்னா எஃப்டி போட்டது, அப்புறம் அவரோட ஜீப்பை விற்றலாம் பார்த்திங்கன்னா காசை வச்சுட்டு அருண் விஜய் வந்து எஃப்டிக்கு போகிறதுக்கு அவாலா அப்படின்ற ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு தப்பான முறையில் பார்த்திங்கன்னா நோட்டை அவாலா அப்படி அதில் போனீங்கன்னா அங்கே போய் காசை பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறாங்க, வளர நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அதை பண்ணிவிட்டு லண்டனுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடுறாரு. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவரை ஜெயிலில் போட்டுறாங்க, லண்டன் ஜெயிலில் போட்டுறாங்க. லண்டன் ஜெயில் வார்டன் தான் எமி ஜாக்சன். இங்கே வார்டன் பார்த்திங்கன்னா நான் அருண் விஜய், தமிழ்நாட்டு ஒரு ஊரோட கோயம்புத்தூர் அப்படின்ற ஊரோட ஜெயில் வார்டன் பார்த்திங்கன்னா நம்ம அருண் விஜய். அங்கே வந்து எமி ஜாக்சன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த டெரரிஸ்ட் வில்லன் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீன் வரும், ஜெயில் சீன் வரும். அது பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும், செம த்ரில்லிங்காக போகும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைட்ஸ்லாம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நல்லா த்ரில்லிங்காக போகும். ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். அருண் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. எமி ஜாக்சன் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு குட்டி குழந்தை வரும், அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான படமாக இருக்கும். இந்த பொங்கலில் பார்த்திங்கன்னா எந்த படம் பார்க்கல, இப்போ பார்த்தது ஃபஸ்ட்டு கூட இந்த மிஸ்ஸிங் சாப்டர் 1, சாப்டர் 2 சாப்டர் 3 வரும்னு நினைக்கிறேன். ஏஎல் விஜய் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்த படங்களை பற்றி அந்தளவுக்கு சரியாக போகல. இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. பொங்கலில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படமாக மாறி இருக்குது. ஸோ இந்த மிஷன் சாப்டர் 1 படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய்ட்டு தியேட்டரில் பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுல வந்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதா முக்கியம். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ணி நம்ம வீடியோவை டெய்லி பார்க்கட்டும். டெய்லி பார்க்கலாம், ஃப்ரீ டைமில் மட்டும் டெய்லி பார்த்துக்கோங்க. மறுபடியும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். Beard Voice சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.